சென்னை செம்மொழி பூங்காவில் இன்று 4வது மலர் கண்காட்சி தொடக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி உட்பட புதிதாக 13 நகராட்சிகள் உருவாக்கம். தமிழக அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இணையவழி குற்றங்களில் ஈடுபடுவோர் தங்களின் குற்ற செயல்களுக்கு கூகுள் சேவை தளங்களையே அதிகம் பயன்படுத்துகின்றனர். மத்திய உள்துறை அமைச்சகம் தகவல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் கேவியட் மனு தாக்கல். சிறப்பு விசாரணை குழுவை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டதால் தங்கள் தரப்பு வாதத்தை கேட்காமல் உத்தரவு பிறப்பிக்கக்கூடாது என வலியுறுத்தல். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட நாகை மீனவர்களுக்கு காவல் நீட்டிப்பு. வருகிற 8ஆம் தேதி வரை காவலை நீட்டித்தது பருத்தித்துறை நீதிமன்றம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீர் நில அதிர்வு. பொதுமக்கள் அலறி எடுத்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறியதால் பரபரப்பு. இரட்டை இலை சின்னம் பயன்படுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு தடை விதிக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்தில் ஓ. பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் ஒடிசாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 8 கிலோ கஞ்சா பறிமுதல். ரயில்வே காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை. அபராதத்துடன் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய அவகாசம் நீட்டிப்பு. வரும் 15ஆம் தேதி வரை கணக்கு தாக்கல் செய்யலாம் என அறிவிப்பு. பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் விநியோகம் நாளை தொடங்குகிறது. வரும் 9ஆம் தேதி வரை வீடு வீடாக சென்று வழங்கப்படுகிறது. பாஜக செய்யும் தவறுகளையும் முறைகேடுகளையும் RSS ஆதரிக்கிறதா? RSS தலைவர் மோகன் பகவத்திற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கடிதம் மூலம் கேள்வி. சுவிட்சர்லாந்தில் பொதுவெளியில் முகத்தை மறைக்கும் உடை அணிய தடை விதிக்கும் சட்டம் அமல். விமானங்கள், தூதரகங்கள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களுக்கு இச்சட்டம் பொருந்தாது என அந்நாட்டு அரசு விளக்கம். டிசம்பர் மாதத்தில் 1.77 லட்சம் கோடி GST தொகை வசூல். மத்திய நிதி அமைச்சகம் தகவல்.